46 திருப்படை எழுச்சி. வாதவூரர் தில்லையில் தங்கியிருந்தபோது திருப்படை எழுச்சி பாடினார். இப்பிரபந்தத்தில் 2 பாடல்களே உள்ளன. ஏனைய 8 பாடல்கள் மறைந்தன. பகைவர் படை வராதபடி எதிர்க்க தாமும் படையெடுப்பது படை எழுச்சியாகும். தொண்டர் முதலியவர்களே மாயப்படை தாக்க வராதபடி எதிர்த்து படையெடுக்கும் பொருட்டு ஞானவாளை ஏந்துங்கள், நாதப்பறை அறையுங்கள், மானமென்னும் குதிரையில் ஏறுங்கள், மதி வெண்குடை பிடியுங்கள், திருநீற்றுக் கவசம் அணியுங்கள். தொண்டர்கள் தூசிப்படையாகவும் பத்தர்கள் பக்கப்படையாகவும் யோகிகள் பேரணியாகவும் சித்தர்கள் கூழைப்படையாகவும் அணிவகுத்து புறப்படுங்கள் என்று படையெழுச்சி விவரிக்கும் பிரபந்தத்தால் இது திருப்படையெழுச்சி என பெயர் பெற்றது. திருப்படையெழுச்சி. திருச்சிற்றம்பலம். ஞானவாள் ஏந்தும் மையரே நாதப்பறை அறைம்பில் மானமாயேருமையரே மதிவள் குடை கவிழ்வில் ஆனநீற்று கவசம் அடைய புகுமின்கள் வானவூர் கொள்வோனா மாயப்படை வாராமே. தொண்டர்கள் தூச்சி செல்வீர் பத்தர்கள் சூழப் போகேன் கொள்திரள் யோகிகளே பேரணி உள்தீர்கள் இந்திரல் சித்தர்களே கடை கூழை செல்வீன்கள் அண்டர் நாடு ஆள்வோர்